பிலிப்பியருக்கு எழுதினதான நிருபம் 2வது அதிகாரம் 17வது வசனம். பிலிப்பியர் 2:17. மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். மேல் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பிய சபையில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுடைய விசுவாசத்தை அவர்களுடைய 1வது அதிகாரத்தில் அவர்கள் செய்த ஊழியத்தை பாராட்டுகிறார். ஸ்தோத்திரம். 1வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் அநேக ஆண்டவருடைய வசனத்தை சொல்வதற்கு அதிகமாக துணிந்திருக்கிறார்கள் என்று 14வது வசனத்தில் சொல்லுகிறார். 12ல சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று சொல்லுகிறார். 16, 15, 16, 17 வசனங்கள்ல சிலர் உண்மையாய் செய்கிறார்கள், சிலர் பொறாமையினால் செய்கிறார்கள், சிலர் விரோதத்தினால் செய்கிறார்கள், சிலர் நல் மனதினால் செய்கிறார்கள், சிலர் அன்பினால் அறிவிக்கிறார்கள். எப்படி என்றாலும் உங்கள் ஊழியத்தின் மேல் நான் பார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதோடு இணைத்து உங்கள் விசுவாசமாகிய பலி என்று இங்கே சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் உண்டாவதாக விசுவாசத்தின் பலியை தேவனுக்கு செலுத்துகிறவர்களாக இருந்தார்கள். பிலிப்பிய சபை விசுவாச பலியை கர்த்தருக்கு செலுத்துகிறவர்களாக இருந்தார்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். இதனால சந்தோஷப்படுவேன், நீங்களும் என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். இன்னைக்கு விசுவாச பலியை குறித்து நாம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போமாக. விசுவாசத்தின் பலி, விசுவாச பலி என்கிற ஒரு வார்த்தையை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் உபயோகப்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாச பலி என்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த பிலிப்பியர் நிருபத்தினுடைய 4வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் சொல்கிறார். 18வது வசனத்தில் எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமுமான உகந்த பலியுமாக எப்பாத்திரா தீத்துவின் கையில் பரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அந்த விசுவாசமாகிய பலி என்று சொன்னதை 4வது அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் அதை விவரித்து காண்பிக்கிறார். அல்லேலூயா. ஊழியம் என்பதை முதல் அதிகாரத்தில் விவரித்து காண்பித்தார். எல்லாரும் செய்கிற ஊழியங்கள், இந்த பிலிப்பிய சபை செய்கிற ஊழியத்தை குறித்து. விசுவாச பலி என்பதை குறித்து 4வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஸ்தோத்திரம் 10வது வசனத்தில் இருந்து அந்த விசுவாச பலியை குறித்து விவரித்து காண்பிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த விசுவாச பலியில அதை 18வது வசனத்தை மாத்திரம் நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்களால் அனுப்பப்பட்ட ஒன்றை அவர் சொல்லுகிறார். உங்களால அனுப்பப்பட்டவைகள், அவைகளை நான் எப்படி ஏற்றுக்கொண்டேன்? சுகந்த வாசனையாக
பலியாக நான் வரப்பற்றி கொண்டபடியினால் திருப்தி அடைந்து இருக்கிறேன் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ஜனங்களுக்கு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமைகளை நிறைவாக்குவார். சபைக்குள்ள குறைவு என்ன செய்தது? அவர்கள் பவுலுக்கு அனுப்பி கொடுத்தார்கள். பலியாக விசுவாச பலியை அனுப்பி கொடுத்தார்கள். ஆனால் அந்த சபைக்குள்ள அவர்களுக்குள்ள என்ன இருந்தது? குறைவுகள் இருந்தது. குறைவுகளை அவர் அவருடைய ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குவார் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பவுலுக்கும் குறைச்சல்கள் இருந்தது, குறைவுகள் இருந்தது. அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், பவுலுக்கு என்ன இருந்தது? குறைச்சல்கள் இருந்தது. பிலிப்பிய சபைக்கு என்ன இருந்தது? குறைவுகள் இருந்தது. ஸ்தோத்திரம். பவுலுக்கு இருந்த குறைச்சல், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, 16வது வசனத்துல வாசிக்கிறோம், நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். 11வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார், 11-12 பவுல் சொல்லுகிறார், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஊழியத்துல அவருக்கு குறைவுகள் இருந்தது. குறைவு பட்டா எப்போதும் எப்படி இருக்கல? நிறைவோட இருக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் நிறைவோட தாராளமா பரிபூரணமா இல்லை அவருடைய ஊழியத்துல. ஆனாலும் அவர் திருப்தியா இருந்தார், மன ரம்மியமா இருந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பிலிப்பிய சபை அவருக்கு 2 தரம் என்ன செய்தது? அவருடைய குறைச்சலை நீக்குவதற்கு உதவி செய்தது. அதை மறக்கவில்லை. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை விசுவாச பலியாக அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கிறார். வேக உயர்த்தாங்க சொல்லுவாங்க. என்ன பலி? என்ன பலி? விசுவாச பலியாக அவர்கள் அந்த பவுலுக்கு உதவி செய்த அந்த காணிக்கைகளை, அவர்களுக்கு உதவி செய்தவைகளை எப்படி பார்க்கிறார் என்றால் விசுவாச பலியாக பார்க்கிறார். அதை இன்னும் அந்த 4:18 பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு உதவியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு உதவியும் அது எது? விசுவாச பலி. அது தேவனுக்கு பிரியமான உகந்த பலி என்று ஸ்தோத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாச பலி அது தேவனுக்கு உகந்த சுகந்த வாசனை, உகந்த பலி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? அல்லேலூயா. நீங்களும் சந்தோஷப்படணும், நானும் சந்தோஷப்படணும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலி, விசுவாச பலி. நாம் விசுவாசப்பட்டதுக்கு தான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த வருடம் முழுவதும் நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாச பலி. விசுவாச பலியை இந்த பிலிப்பிய சபை பவுலுக்கு கொடுத்தது, செலுத்தினது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபிரேயருக்கு எழுதுனதான நிருபத்துல 11வது அதிகாரத்துல நாம நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபிரேயர் 11வது அதிகாரத்துல விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்ட ஒரு பெரிய அதிகாரம். விசுவாசத்தை குறித்து மாத்திரமே எழுதப்பட்ட அதிகாரம். அந்த சாட்சிகள், பழைய ஏற்பாட்டில் உள்ள விசுவாச சாட்சிகள். அல்லேலூயா. விசுவாசத்தின் வீரர்கள், விசுவாசத்தின் சாட்சிகள். இந்த 11வது அதிகாரத்துல முதல்ல ஒரு நபரை குறித்து 4வது வசனத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். விசுவாசத்தினாலே ஆபேல்
காயினுடைய பலியை பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். விசுவாசத்தின் பலியை செலுத்தினார். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றார். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபேலை குறித்து விசுவாச பட்டியல்ல முதல் பட்டியல் ஆதாம் அல்ல, யார் வருகிறார்? ஆபேல் வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினாராம். தேவனே அவனை காணிக்கைகளை குறித்து என்ன செய்தாராம்? சாட்சி கொடுத்தாராம். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறானாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபேலினுடைய பலி, ஆபேலுடைய காணிக்கை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன பலி? அது எப்படி எதை சொல்லப்படுகிறது? விசுவாச பலி என்பது விசுவாச காணிக்கையை காண்பிக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். பவுல் அதெல்லாம் அங்க சுட்டி காண்பித்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் எனக்கு காணிக்கையை அனுப்பினீர்கள், எனக்கு தந்தீர்கள் என்று விசுவாச பலியை, அந்த ஸ்தோத்திரம் பிரியமான அந்த சுகந்த பலியை பவுல் காண்பித்தார். இங்க ஆபேல் ஆண்டவருக்கு என்ன செய்தார்? பலியை செலுத்தினார். அதை தேவன் எப்படி பார்த்தார்? காணிக்கையாகவும் பார்க்கிறார், பலியாகவும் பார்க்கிறார். அல்லேலூயா. தேவன் காணிக்கையாகவும் பலியாகவும் பார்க்கிறார். ஆனா அங்க செலுத்தும் போது அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா காணிக்கையா தான் பார்த்தாங்க. ஆனா தேவன் தான் எப்படி பார்த்தாரு? பலியா பார்த்தாரு. கைகளுடைய தலையில சொல்லுவோம். அல்லேலூயா. நாம இன்னைக்கு படைக்கும் போது நாம எப்படி படைக்கிறோம்? காணிக்கையா நாம நினைக்கிறோம், படைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அதை பார்க்கும் போது எப்படி பார்க்கிறாரு? காணிக்கையாகவும் பார்க்கிறாரு, பலியாகவும் பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த ஆதியாகமத்தின் புத்தகத்துல அந்த சம்பவத்துக்கு நாம இன்னைக்கு நாம திருப்பிக் கொள்வோமாக. ஏன்னா ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக 3-4 வசனங்கள். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீச்சுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஸ்தோத்திரம். எபிரேயர்கள் என்ன பண்ணிருக்கு? பலி. அல்லேலூயா. மேன்மையான பலியை செலுத்தினான். ஆனா இங்க என்ன ஆரம்பிக்கிறது? காணிக்கையை ஸ்தோத்திரம் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், ஆண்டவர் இந்த 2 வருடத்துல நீ எனக்கு காணிக்கை கொண்டு வா அப்படின்னு சொன்னாரா? ஆண்டவர் சொன்னாரா? சொல்லுங்க. சொல்லல, கேட்கவே இல்லை. ஆண்டவர் என்ன செய்யல? கேட்கவே இல்லை. நீ காணிக்கை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்கவே இல்லை. ஆண்டவர் பேசவும் இல்லை. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சொல்றேன், முதல் ஆதாம் தோட்டத்தை விட்டு ஏதேனை விட்டு என்ன செய்யலாம்? வெளியே வந்த பிறகு இந்த ஆபேல் காயின்னா ஆதாம் ஏவாளுக்கு பிறந்தாங்க. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏதேனை விட்டு வெளியே வந்த பிறகு, கர்த்தருடைய தோட்டத்தை விட்டு வெளியே வந்த பிறகு ஸ்தோத்திரம் ஆதாம் நீ ஆண்டவருக்கு காணிக்கை படைக்கணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாரா? இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக சொல்லி கொடுத்தாரா? இல்ல. எங்களை உயர்த்தாமன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனா இவர்களுக்கு உள்ளாகவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவரை நாம என்ன செய்யணும்? தேடணும். ஆண்டவரை தேடி போறோம், ஆண்டவரை தொழுது கொள்ள போறோம். அப்போ ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது நாம என்ன பண்ணணும்?
வெறுமையா என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை தொழுது கொள்ள கூடாது. நாம என்ன செய்யணும், அவருக்கு ஒரு காணிக்க கொடுக்கணும், படைக்கணும். அப்படிங்கிறது அவங்களுக்கு உள்ளாகவே தேவன் சொல்லாமலேயே, ஆதாம் ஏவாள் சொல்லாமலேயே இந்த உலகத்துல முதல்ல பிறந்த சோத்திரம் உண்டாவதாக முதல்ல பிறந்த இந்த பிள்ளைகளுக்கு அந்த எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்தது. அவர்களுக்குள்ளேயே அவர்களுடைய மனதுல இது வந்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமா, இன்னைக்கு யாரும் ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டு. ஆண்டவரும் அவருக்கு பலி செலுத்த சொல்லி கேட்கவும் இல்லை. கேட்காமலேயே இந்த இரண்டு பேரும் ஆண்டவருக்கு காணிக்கை என்ன செய்தாங்க, படைத்தாங்க, கொண்டு போனாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பலி. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, பலி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சொல்றேன், ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காயினுடைய பலியிலும் ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கவனிங்க, ஆண்டவருக்கு எது பிரியமா இருக்கும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம மனதுக்குள்ள இவங்க ஆண்டவருக்கு எது பிரியமா இருக்கும், நம்ம காணிக்க படைக்க போறோம், அப்படித்தானே, காணிக்க படைக்க போறோம். அப்ப எது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும், அவருக்கு இதுதான் எனக்கு பிரியம் என்ன செய்யல, எங்கேயும் சொல்லல. மனிதனை உண்டாக்கினார், அந்த முதல் குடும்பம் ஆண்டவருக்கு எது பிரியம் அப்படிங்கிறது அவர் சொல்லாமலேயே அவர்களுக்குள்ளேயே ஆண்டவருக்கு இதுதான் பிரியமா இருக்கும்னு அவங்களே தீர்மானித்தாங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருக்கு எது பிரியமா இருக்கும் அப்படின்னு ஆபேல் தீர்மானித்தான் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காயின் என்ன தீர்மானித்தான், நிலத்தினுடைய கனிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் அப்படின்னு தீர்மானித்தான். நிலத்தினுடைய கனிகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆபேல் அவன் எப்படி தீர்மானித்தான், அவனுடைய மனதுல அவன் எப்படி தீர்மானித்தான், என் சகோதரன் கொண்டு போவத போல நான் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. என் சகோதரன் காயின் என்ன பண்றான், நிலத்தினுடைய கனிகளை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வருகிறான். அப்ப நான் என்ன செய்யக்கூடாது, அவன் கொண்டு வருகிறதை போல நானும் நிலத்தினுடைய கனிகளை என்ன செய்யக்கூடாது, கொண்டு வர கூடாது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ அவனுக்குள்ள இந்த கனியை விட ஆண்டவருக்கு பிரியமானது எதுவா இருக்கும்னா, நான் எனக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, எனக்கு மந்தை இருக்குது. ரெண்டு பேருக்கும் மந்தை இருந்துச்சு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. காயினுக்கும் என்ன உண்டு, மந்தைகள் உண்டு. ஆபேலுக்கும் மந்தைகள் உண்டு. ஆபேலுக்கும் நிலத்தின் கனிகள் உண்டு, காயினுக்கும் சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் விவசாயம் தான். அன்னைக்கு முதல் குடும்பமே ஆதாம் ஏதேன் தோட்டத்துல என்னதான் பண்ணாரு, தோட்டத்தை பண்படுத்த காக்கதான் வைத்தாரு. அங்கே விட்டு இப்ப வெளியே துரத்த போட்டாச்சு. இப்போ அவங்களுக்கு பயிர் வேணும், கனிகள் வேணும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அந்த விவசாயம், பயிரிடுதல், அந்த வேலையை அவங்க என்ன செஞ்சாங்க, தொடர்ந்து கடைபிடித்தார்கள். ரெண்டு பேருக்கும் என்ன இருந்தது சொல்லுங்க, நிலத்தின் கனிகள் இருந்தது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனா ஆபேல் அவனுக்குள்ள ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய மந்தையில என் மந்தையை கொண்டு போக போறேன் அப்படின்னு இல்ல, என் மந்தையில முதல்ல பிறந்த தலையீச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. மந்தையில ஒரு ஆடு ஒரு குட்டி, முதல் குட்டி போடுறது, ஒரு மாடு முதல் குட்டி போடுறதா என்னது, தலை ஈச்சு. அப்படி அவங்க நிறைய ஆடு மாடுகள் வச்சிருந்தாங்க அன்றைக்கு. அதுல முதல் தலை ஈச்சை எடுத்தா, அதுலயும் சில தலை ஈச்சு நோஞ்சானா இருக்கும், அப்படித்தானே, தெரியுமா இல்லையா? சில தலை ஈச்சு எப்படி இருக்கும்,
நோஞ்சானா இருக்கும். சில தலையிட்டு தான் எப்படி இருக்கும்? கொழுமையா நல்லா புஷ்டியா இருக்கும். நான் எங்க வீட்டுல தலையிட்டு பிள்ளை, நான் நோஞ்சா பிள்ளை. சில நிறைய வீடுகள்ல தலையிட்டு பிள்ளைகள் எப்படி இருக்கும்? முதல் பிள்ளைகள் எப்படி இருக்கும்? சில பிள்ளைகள் கொழு கொழுன்னு இருக்கும். சில பிள்ளைங்க சொல்லுங்க நோஞ்சானா இருந்து நோஞ்சானா வளரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ ஆபேலுடைய அந்த மந்தையில தலையிட்டு, அந்த தலையிட்டுல எப்படி கொழுமையானத ஸ்தோத்திரம் உண்டாவது. நோஞ்சான இல்ல, அந்த முதல் பிறந்தவைகள்ல கொழுமையானத அவனே தீர்மானிக்கிறான். ஆண்டவரும் கேட்கல. இதுதான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும், பிடிக்கும். நான் இதை கொண்டு போனா ஆண்டவருக்கு பிடிக்கும் அப்படின்னு அவனே தீர்மானித்து மந்தையின் தலையிட்டு, அந்த தலையீட்டுல கொழுமையானத ஆண்டவருக்கு காணிக்கையாக என்ன செய்தான்? கொண்டு வந்தான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்காத ஒன்றை கொடுக்க வந்தாங்க. அப்படிதானே? ஸ்தோத்திரம். எங்கேயாவது ஆதாம் கிட்ட நீ பலி கொடுக்கணும்னு ஆண்டவர் ஒரு நாளும் சொல்லல. ஸ்தோத்திரம். ஆபேலிடையும் பேசல, காயினிடையும் என்ன செய்யல, பேசல. இதை பற்றி அவங்களுக்கு என்ன செய்யறது ஒண்ணுமே தெரியாது. முதல் குடும்பம். ஆனா ஆண்டவரை தொழுது கொள்ளணும். எப்படியாவது சும்மா போய் அவர் என்ன செய்யக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது. நாம எதையோ ஒன்று கொண்டு போனோம். அதுல அவருக்கு பிரியமானத அவருக்கு என்ன செய்யணும், படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பண்ணா? மேன்மையான காயினுடைய அதை பார்க்கிலும் அவனை பார்க்கிலும் எப்படி பண்ணா? மேன்மையான பலியை செலுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் நான் சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க உற்சாகத்தால் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். கைகளை உயர்த்தாமல் சொல்லுவோம். கேட்கல, ஆண்டவர் என்ன செய்யல, கேட்கவே இல்ல. அப்போ இவங்களாகவே தானாகவே இவங்களாகவே உற்சாகமாகவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடமைக்காக அல்ல, கட்டாயத்துக்காக அல்ல. ஸ்தோத்திரம். தேவனுக்கு பிரியமாக ஸ்தோத்திரம் உற்சாகமான ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். கைகளை உயர்த்தாமல் சொல்லுவோமா? அல்லேலூயா. எப்படி செஞ்சாங்க? ரெண்டு பேரும் எப்படி செஞ்சாங்க சொல்லுங்க? உற்சாகமா செஞ்சாங்க. ஸ்தோத்திரம். யாரும் காயினும் உற்சாகம் இல்லாம செய்யல, ஆபேலும் உற்சாகம் இல்லாம செய்யல. ரெண்டு பேருமே உற்சாகமா தான். ஏன்னா ஆண்டவர் கேட்கல, தானா செய்யறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு உற்சாகமா செய்யறாங்க. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு இது எழுதப்படாத சட்டம். கைகளை உயர்த்தாமல் சொல்லவும், இது எழுதவும் படல, இது சொல்லவும் படல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவங்க மனசாட்சியில இருந்து, அவங்க மனதில் இருந்து இதுதான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் என்று அவர்களே தீர்மானம் பண்ணி ஆண்டவருக்கு கொண்டு வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கான விசுவாச பலி என்று ஆண்டவர் பார்க்கிறார். கைகளை உயர்த்தாமல் சொல்லுவோமாக. அல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். விசுவாசத்தினால செலுத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாச பலி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாச பலி அது கர்த்தருக்கு பிரியமானது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசத்தின் பலியை செலுத்தினான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சொல்றேன், இவங்க பலிய, ஆபேலுடைய பலியை கர்த்தர் என்ன செய்தாராம்? அங்கீகரித்தாராம். அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். கைகளை உயர்த்தாமல் சொல்லுவாங்க. அல்லேலூயா. உண்மையிலேயே ஆபேல் யாருன்னு சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரா? நீதிமான் என்று சாட்சி கொடுத்தாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படி செலுத்தினான்? மேன்மையான பலியை செலுத்தினதுனால, கர்த்தருக்கு பிரியமானதை செலுத்தினதுனால, கர்த்தருக்கு உற்சாகமாக செலுத்தினதுனால கர்த்தருக்கு பிரியமானவர் என்று சாட்சி பெற்றாராம். கைகளை உயர்த்தாமல் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த காலத்துல ஆபேலுக்கு சொல்லல, காயினுக்கு சொல்லல. ஆனா எப்ப சொன்னார் இந்த பிரமாணம், எப்ப வந்துச்சு? சொல்லாமலே இப்ப செஞ்சாங்க. ஆனா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்புதான்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோட பேசும்போதுதான் சொல்லாம செஞ்சதை செய்யுங்கன்னு சொன்னார். கைகளை உயர்த்தாமன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க கவனிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்துல தான் முதல் முறை ஆண்டவர் இந்த காரியத்தை கொண்டு வருகிறார். யாத்திராகமம் 13வது அதிகாரத்துல ஸ்தோத்திர இஸ்ரவேல் அதுக்கப்புறம் இந்த உலகத்துல ஸ்தோத்திர நோவாவின் காலத்துல ஜலப்பிரளயத்தினால் உலகம் என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஸ்தோத்திர நோவாவின் பிள்ளைகள் மூலம் இந்த உலகத்துல மக்கள் என்ன செய்தாங்க? பெருக ஆரம்பித்தார்கள். ஆபிரகாமின் சந்ததி ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், ஈசாக்கை தெரிந்து கொண்டார், யாக்கோபை தெரிந்து கொண்டார். அதுக்கு பிறகு அந்த 12 பிள்ளைகள் மூலம் சந்ததி பெருகினது. ஸ்தோத்திர 12 பிள்ளைகளும் அந்த சந்ததியும் எகிப்துக்கு ஒரு காலத்துல போனாங்க. அப்புறம் எகிப்துல பெருகினாங்க. எகிப்துல இருந்து ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வெளியே வந்த பிறகுதான் ஆண்டவர் பேசுறாரு. அணி அணியா அவர்கள் புறப்பட்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுகிறாங்க. 13வது அதிகாரத்துல தான் என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. 13வது அதிகாரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக 2வது வசனம் 1-2 கர்த்தர் மோசே 13:1-2 கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்ப சொல்றாரு புரியுதுங்களா? ஸ்தோத்திரம். இதுதான் இப்பதான் முதல் முறை ஆண்டவர் வாயை திறந்து என்ன சொல்றாரு? கர்ப்பம் திறந்து பிறக்கிற தலையீட்டு எல்லாம் என்னது? அது என்னுடையது, அது எனக்கு உரியது, அது எனக்கு சொந்தமானது. நீ அதை என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்தணும். அது எனக்கு தான் நீ படைக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட பிறகுதான் ஆண்டவர் இந்த காரியத்தை பேசுறாரு, கட்டளையா கொடுக்கிறாரு. ஆனா கட்டளை இல்லாத காலத்திலேயே, பிரமாணம் இல்லாத காலத்திலேயே, மனசாட்சியிலேயே ஆண்டவருக்கு படைக்கணும், பரிசெலுத்தணும் என்று சொல்கிற தேவன் சொல்லாமலேயே ஆபேலும் காயினும் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லாமலேயே தலையிட்ட ஆபேல் கர்த்தருக்கு கொண்டு வந்தான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12வது வசனம் 13வது வசனம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 12-15 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதற் பேர் அனைத்தும் இதுலதான் பிரமாணம் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 19-18 வசனங்கள். 18 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 23-18-19 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 19 வாசிங்க. உன் நிலத்தின் முதல் விளைச்சல்களில் முதல் கனியை எங்க வருது? யாத்திராகமம் 23வது அதிகாரத்துல தான் ஆண்டவர் அதுக்கு பிறகு சொல்றாரு, உன் நிலத்தின் கனியை என்ன செய்யலாம்? எனக்கு நீ கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நிலத்தின் கனியை கேட்கறதுக்கு முன்னாடியே, மந்தையின் தலையீட்டை கேட்கறதுக்கு முன்னாடியே ஆபேலும் காயினும் கர்த்தருக்கு காணிக்கையை படைத்தார்கள். அதுதான் விசுவாச பலி. கைகளை உயர்த்தாமன்னு சொல்லுவோம். கேட்கறதுக்கு முன்னாடியே கேட்காமலே கொடுப்பதான் எது? நான் சொல்றது இப்ப உங்களுக்கு விளங்குது. நான் விசுவாச பலி என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் என்னவென்றால், விசுவாச காணிக்கை, விசுவாச பலி என்று சொல்லுவது எது? சொல்லுங்க. கேட்காமலே கொடுப்பதான் விசுவாச பலி, விசுவாச காணிக்கை. கைகளை உயர்த்தாமன்னு சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் சொல்லும் முன்னாடியே பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே இந்த காரியங்கள் நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சொல்லாமலே தேவனுக்கு பிரியமானது எது என்பதை கண்டுபிடித்தார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அதான் என்ன பலி? சொல்லுங்க. விசுவாச பலி. தேவனுக்கு பிரியமானது எது என்பதை நாமே என்ன
கண்டுபிடிக்கணும், அறியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை அறிந்து செய்வதுதான், செலுத்துவதுதான் என்ன பலி? விசுவாச பலி. அது நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் சொல்லி செய்யறதெல்லாம் விசுவாச பலி கிடையாது. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், விசுவாச காணிக்கை என்பது சொல்லாமலேயே செய்யறதுதான். கைகளை உயர்த்தாம சொல்லுங்க. அல்லேலூயா. அது உற்சாகமா செய்யறதுதான் விசுவாச பலி. கைகளை உயர்த்தாம சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஒரு கட்டளையை கொண்டு வந்தார். யா சந்நிதியில வெறும் கையோட சொல்லுங்க வர வேண்டாம். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 19-20 வசனம். யாத்திராகமம் 34:19-20 வசனம் வாசிப்போம். கர்ப்பத்திலிருந்து பிறக்கிற யாவும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றான ஆண்கள் சொல்லுங்க, ஒரு பழுதும் இல்லாமல் இருக்கணும், கொழுமையா இருக்கணும், ஒரு குறைபாடு என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 22வது வசனம். உருடு, நெரிசல், முடம், கலவைனாங்க. அதுல எங்கேயாவது ஒரு சின்ன கட்டி தெரியக்கூடாது, எங்கேயாவது நீங்கி இருக்க கூடாது. சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? அப்படிதானே? கலவைனா ஆட்டுல மாட்டுல என்ன வரும்? கலவை வரும். எங்கேயாவது என்ன செய்யக்கூடாது? நீங்கி இருக்க கூடாது. குருடு சரியா கண்ணு தெரியாமதான் இருக்க கூடாது. எங்கேயாவது நெரிசல், சோத்திரம் உண்டாதாக, பிராக்சர். சொல்லுங்க, எங்கேயாவது நெரிசல் என்ன செய்யக்கூடாது? ஒரு மாதிரி ஒடுங்கிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. முடம் இருக்கக்கூடாது, கடலை இருக்கக்கூடாது. எங்கேயாவது வீக்கம் வீக்கம் இருக்கக்கூடாது. எங்கேயாவது சொறி இருக்கக்கூடாது. எங்கேயாவது புண்ணு முதலிய பழுதுள்ளவைகளை நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தாமல் இருக்கு. இந்த சட்டம் திட்டம் ஒண்ணுமே தெரியாத ஆபேலுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதெல்லாம் பிந்தி வந்த தேவனுடைய சட்டங்கள், திட்டங்கள், பிரமாணங்கள். ஆனால் ஆபேல் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு இதெல்லாம் இல்லாம பழுதற்ற முதல் தலையிற்ற கொடுமையானத கர்த்தருக்கு மேன்மையான பலியை செலுத்தினான். கைகளை உயர்த்தி எல்லாமே சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் அவனை காணிக்கையை என்ன செய்தாராம்? அங்கீகரித்தாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கர்த்தருக்கு பிரியமானவர் என்று சாட்சி பெற்றார். ஏன்னா அவருக்கு பிரியமானது எது என்று சட்டம் சொல்லாமலேயே, பிரமாணம் சொல்லாமலேயே அவன் கண்டுபிடிச்சு செஞ்சான். கைகளை உயர்த்தாம சொல்றோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமானது எது என்பதை நாமே நம்முடைய மனதின்படி அறிந்து நாம் செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிலிப்பிய சபை மனதின்படி அறிந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பவுலுக்கு குறைச்சல் உண்டு என்று மனதின்படி அறிந்து அவர்கள் 2 தரம் உபகாரம் செய்தார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி? பவுலுக்கு என்ன உண்டு? குறைவுகள், குறைச்சல் உண்டு என்று அவர்கள் மனம் அவர் சொல்லவே இல்லை. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. பவுல் எனக்கு எங்கேயாவது எனக்கு குறைச்சல் இருக்குது, எனக்கு குறைச்சல் இருக்குது, நீ எந்த சபைக்கும் என்ன செய்யற சொல்லவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஸ்தோத்திரம், அந்த சபை அவர்களாகவே மனதின்படி அவர்களுக்கு குறைச்சல் உண்டு என்று கண்டு அவருடைய குறைச்சலுக்கு உதவி செய்தார்கள். அதனால்தான் பவுல் சொல்றாரு விசுவாச பலி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பவுல் எல்லா இடத்துலயும் சொல்வார். நான் உங்களிடத்துல கேட்டேன்னா அல்லேலூயா ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய குறைச்சலை நான் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். நாங்கள் எல்லாவற்றிலும் பரிபூர்ணமாக இருக்க குறைவுபட்டாலும் நாங்கள் பரிபூர்ணமடைய போதிக்கப்பட்டோம். ஆனால் என் குறைச்சலை நீங்கள் 2 தரம் உதவி செய்தீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் விசுவாச பலி. அதுதான் தேவனுக்கு பிரியமான உகந்த காணிக்கை பலி. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டுல அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியருக்கு எழுதினதான நிருபத்துல ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு நான் ஸ்தோத்திரம் உங்களோட இந்த வருஷத்தின் இறுதியில ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நம்முடைய எல்லாமே விசுவாசத்தின் பலியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியருக்கு எழுதினதான நிருபம் 8வது அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 7வது வசனம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம். 9:7. அவனவன் நிசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கைகளை உயர்த்தலையிலே நீ மனதிலேயே உற்சாகமாய் தேவனுக்கு பிரியமானதை கண்டுபிடித்து தேவனுக்கு பிரியமான காரியத்தை நாம செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உற்சாகமாய் நீ மனதின்படி உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனா இந்த சபை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 8வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2வது வசனம் வாசிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நானே சாட்சியாய் இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த சபையில மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை ஸ்தோத்திரம். மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம், கொடிய தரித்திரம். அவர்களுக்கு எல்லாம் இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், என்ன அவங்களுக்கு போதுமானது. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் போதுமானதை தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் போதுமானதை தந்திருக்கிறார். ஆனா அந்த தெசலோனிக்கே மக்கதோனியா நாட்டு சபைக்கு தேவையானது இல்லை, போதுமானது இல்லை. ஆனா அவங்க கொடிய தரித்திரத்துல என்ன செய்தாங்க, இருந்தாங்க. ஆனா எருசலேமில் அப்போஸ்தலர்கள் அங்க உள்ள பரிசுத்தவான்கள் கஷ்டப்படுறாங்கன்னும் போது அவர்கள் குறைச்சல்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி பவுல் அவர்களுக்காக நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அந்த தான தர்மம் பண்ண வேண்டும் என்று பவுல் கேட்டுக்கொண்ட போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொடிய தரித்திரத்திலேயோ திராணிக்கு மிஞ்சி ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர்கள் மனதின்படி பெரிய உற்சாகமாக கொடுத்தார்களாம். அதற்கு சாட்சி பவுல். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சபையின் நிலைமை அவருக்கு நல்லா தெரியும். அந்த சபையில் உள்ள குடும்பங்களின் நிலைமை அவருக்கு நல்லா தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடிய தரித்திரம், கொடுக்கவே முடியாது. ஆனால் அவர்கள் உற்சாகமாக கொடுத்தார்கள். ஸ்தோத்திரம். உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள். அதைத்தான் மேன்மையானதாய் கொடுத்தார்கள். கைகளை உயர்த்தி உதாரணத்துவமா என்று அந்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தையை உபயோகப்படுத்தணும்னா மேன்மையான பலியை, மேன்மையானதை கொடுத்தார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். குருடு கொடுக்கல, நசல் கொடுக்கல, ஸ்தோத்திரம். சொரியம் கொடுக்கல, சொல்லுங்க. களங்கம் கொடுக்கல, ஸ்தோத்திரம். ஒண்ணும் கொடுக்கல. அவங்க கொடுத்ததே மேன்மையானதை கொடுத்தார்கள். தலையீற்றை கொடுத்தார்கள். அவர் ஆண்டவருக்கு பிரியமானதை கொடுத்தார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. முதல் தரமானதை கொடுத்தார்கள், மேலானதை கொடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு பவுலே சாட்சி என்று சொல்லி எழுதியிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு விசுவாச பலிகளை நாம் இன்னைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதைத்தான் ஆண்டவர் அங்கீகரிப்பார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விசுவாசத்தின் பலி ஸ்தோத்திரம் உண்டா கர்த்தர் அங்கீகரிக்கிற பலி.
எனவே நீங்களும் நானும் விசுவாசத்தில் வளர ஆண்டவரின் காரியத்தை நாம் எல்லாவற்றிலும் விசுவாசத்தில் வளரணும், விசுவாசத்தில் பெருகணும். நம்முடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையாக, விசுவாச பலியாக இருக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.